Hi everyone, this is Ramuk. Welcome back to Design with Ramuk. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலர்ஸ் வந்துட்டு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரெகுலராக வாரத்துக்கு 3 வீடியோ போட்டிருந்தோம். லாஸ்ட் தேர்ஸ்டே மட்டும் ஒரே ஒரு வீடியோ போட முடியல. இட்ஸ் ஓகே ஃபைன், சின்ன ஒரு ரெஸ்ட் மாதிரி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சரி ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆல்ரெடி கலர்ஸ்னு என்ன, கலர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் சும்மா ஒரு கிளான்ஸ் மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்கல செக் பண்ணி பாருங்கள், கலர் தியரி இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். பட் இன்றைக்கி என்னென்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸ்டில் நவ் சம்டைம்ஸ் எங்காச்சும் ஒரு கலர் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கூட, செகண்டரி கலர்ஸ் இதெல்லாம் சூஸ் பண்ணும்போதே மிஸ் பண்ணிட்டேன்னா கூட நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ப்ராஜெக்டே முடிச்சு எனக்கு புரியாது. பட் இன்னொருத்தர் புதுசாக பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக இல்லை இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்போது இந்த ஸ்டைல் கைடு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். டக்குனு ஈஸியாக கலர் மாற்ற முடியாது, எக்கச்சக்கமான வேலை இருக்கும். ஏன்னா நான் ஒர்க் பண்ணுறதெல்லாம் மினிமம் 50 ஸ்க்ரீன்ஸ் 30 ஸ்க்ரீன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் பிரச்சனை. ஸோ இன்றைக்கி இதுக்கான பிரச்சனைக்கான சின்ன சொல்யூஷன்ஸ், அதுக்கப்புறம் சின்னதாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலர்ஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறேன். சின்னதாக ஒரு பேசிக்காக கலர்ஸ் என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிராண்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணுறீங்க, ஒரு மொபைல் ஆப் டிசைன் பண்ணுறீங்கன்னா, அந்த பிராண்டுக்குன்னு ஒரு கலர் இருக்குது அப்படின்னா அந்த பிராண்டை பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ஷன் கலர்ஸ்க்கு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பர்ச்சேசிங், அதுக்கப்புறம் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ், இதுலையெல்லாம் அந்த கலர்ஸ் பயங்கரமாக ரோல் ப்ளே பண்ணும். எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நல்ல கலர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்ல குட் ஃபீலாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பர்ச்சேசிங் டெசிஷன்ஸ் எடுக்க வைக்கிறதா இருக்கலாம். இது எல்லாத்துலேயுமே இந்த கலர் சைக்காலஜி கொஞ்சம் நல்ல வைட்டலான ரோல் ப்ளே பண்ணும். ஓகே, இதனால தான் நான் அந்த கலர்ஸ்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா சொல்கிறோம். ஓகே, அதுக்கு அடுத்தது இப்போ அந்த ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்குள்ளே போயிடுவோம். ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேண்டாம். ஏதாச்சும் ஃபண்டமெண்டல்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கலர்ஸ்க்கு இந்த சைக்காலஜி இந்த மாதிரிலாம் கூகுள் போட்டிங்கனாவே கிடைக்கும். ஸோ கிடைக்கலனாலும் கீழே நான் ஒரு கமெண்ட் மென்ஷன் பண்ணிடுறேன், இல்லை ஏதாச்சும் ஒரு இமேஜிங் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்குள்ளே போவோம். டிப் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல கலர்ஸும் கரெக்டாகவும் யூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இதுதான் டிப் நம்பர் 1. ஏன்னு கேட்டிங்கன்னா, சில டைம்ஸ் எல்லாம் இந்த கலர் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அது பிரச்சனை கிடையாது. நம்ம அந்த கலரை ப்ராப்பராக யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம நிறையா விஷயத்துக்கு நிறையா கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம். சம்டைம்ஸ் அது நம்ம ப்ராடக்ட்டுக்கு சூட் ஆகாமல் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்களே ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு சட்டைக்கும் பேண்ட்டுக்கும் மேட்ச் ஆகாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். பிள்ளைகளுக்காக இருக்கட்டும், இல்லை பசங்களுக்காக இருக்கட்டும். இந்த ட்ரெஸ் கலர் மேட்சிங்லேயே இவ்வளோ இஷ்யூ இருக்கும்போது, இந்த வெப்சைட் டிசைன் பண்ணும்போது கலர்ஸில் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ இந்தளவு காம்ப்ளிகேஷன்ஸாக இருக்கும்போது அதை ப்ராப்பராகவும் கரெக்டாகவும் செலக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கலர்ஸை குத்த சொல்லாமல் நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணலையோ என்னென்னு பாருங்கள். அதுக்கப்புறம் எந்த இடத்துக்கு எது கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டிப் இதுதான், கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். நல்ல எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு கலர் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா வைஸாக யூஸ் பண்ணுங்கள். ஈஸியாகவும் கொஞ்சம் ப்ளசண்ட்டாகவும் கொடுங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது ப்ளூ கலர். எவ்வளோ பேர்த்துக்கெல்லாம் ப்ளூ கலர் பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு ப்ளூ கலர் ஃபேவரட். பட் இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ப்ளூ எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுங்க. சப்போஸ் இது என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தானே. ஸோ இங்கே பிரச்சனைன்னு சொல்கிறத விட உங்களுக்கு ஒரு கலர் சூஸ் பண்ண முடியல, இந்த பிராண்டுக்கோ இல்லை நீங்கள் க்ரியேட் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கோ கலரே சூஸ் பண்ண முடியலன்னா கண்ணை மூடிட்டு ப்ளூ கலருக்கு போயிடலாம். ப்ளூ கலரில் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ளூ கலர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் ஏன்னா மென் அண்ட் உமன் 2 பேத்துக்குமே பிடிச்ச கலர் எது, காமனான கலர்ஸ் நிறையா இருக்கும். பட் அதில் இது ரொம்ப எல்லாத்துக்கும் ஆவரேஜாக ஒரு 60 to 70% ஆஃப் பசங்க பொண்ணுங்க 2 பேத்துக்குமே பிடிக்கக்கூடிய கலர்னு கேட்டிங்கன்னா ப்ளூ. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு எந்த கலருமே கிடைக்கல, எந்த ஐடியாவுமே இல்லைன்னா ப்ளூ கலருக்கு போயிருக்கேன், நல்ல ஆப்ஷன். அதுக்கடுத்த டாபிக் போகிறக்கு முன்னாடி ஏன் ப்ளூ கலர் சொல்கிறேன்னா, ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். அவங்க எல்லாமே ப்ளூ கலர் தான் யூஸ் பண்ணுறாங்களான்ட்டு. ட்விட்டர், மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக், இந்த 3மே பெரிய எக்ஸாம்பிள், தெரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது இப்போ 3வது ட்ரிப் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேக்ரவுண்டுக்கும் எலமெண்ட்ஸுக்கும் இருக்கிற கலர் டிஃப்ரென்ஸ். இப்போது ஒரு சேம் ப்ளூ கலரை நம்ம டார்க் விஷனாகவும் வைப்போம், லைட்டர் விஷனாகவும் வைப்போம். என்னென்னா பேக்ரவுண்ட் எப்போவுமே தனியாக இருக்கணும், அதுலேருந்து எலமெண்ட்ஸ் எப்போவுமே தனியாக தெரியணும்னு வச்சுங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பேக்ரவுண்டுக்கு ஒரு செப்பரேட் கலர் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதிலிருந்து லைட்டர் வேரியேஷன் இருக்கும், ரொம்ப அடிக்க தேவையில்லை. ஒரு டார்க் ப்ளூ சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லைட் ப்ளூ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுக்கும் இடையில ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கலர்ஸில் ஒரு நல்ல அட்ராக்ஷன்ஸ் கிடைக்கும், ஒரு விசிபிலிட்டி ஈஸியாக இருக்கணுங்களா, பார்க்கும்போது எடுத்து காட்டுதும் அப்படின்னு சொல்லுவாங்களே. இதுக்கு தான் நம்ம ஷேடோஸ் யூஸ் பண்ணுவோம். மற்ற வேறு ஏதாச்சும் இடத்துல ஷேடோஸ் தவிர வேறு என்ன எஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் அப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் தனியாக தெரியும். ஸோ கலர்ஸ்லேயே அதை மேட்ச் பண்ண முடியும். சம்டைம்ஸ் எல்லா டைமும் ஷேடோஸும் எல்லாமே யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ கலர் டிஃப்ரென்ஸ்லேயும் சின்னதாக ஒரு ப்ளே பண்ணலாம். அதுக்கு அடுத்தது இந்த கலர் வேரியன்ஸ் எப்படி கொண்டு வரது அப்படின்னா, ஹெச்எஸ்பியை பற்றி ஆல்ரெடி ஒன்று தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஹியூ, சேச்சுரேஷன் அண்ட் பிரைட்னஸ் அப்படின்னு வச்சுப்போம். இதில் சின்ன சின்னதாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல
ஃபிக்மாலேயே நம்மளால் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அந்த கலர் கோட்ஸை வச்சு. ஸோ அதுக்கான வீடியோ நான் லிங்க் இங்கே கொடுக்குறேன், இல்லைன்னா நம்ம சேனல் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்தது டிப் நம்பர் 4, கோல்டன் ரேஷியோ. எல்லா இடத்துலையுமே இந்த கோல்டன் ரேஷியோங்கிற ஒரு நேம் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எது வந்து பர்ஃபெக்டாக மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் எது பர்ஃபெக்டாக சூட் ஆகுதோ அதை தான் அந்த கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்னென்னு கேட்டிங்கன்னா 6:3:1 கோல்டன் ரேஷியோ. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல 60% ஆஃப் ஒரு ப்ரைமரி கலர், 30% ஆஃப் அனதர் செகண்டரி கலர், அடுத்தது இன்னும் 1% ஆஃப் ஏதாச்சும் டெர்டரி கலர், இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வயசாக இருக்கும், நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்ஸிமம் 3 கலருக்கு மேலே போகாதீங்க. ப்ரைமரி கலராக இருக்குது அப்படின்னா 3 கலருக்கு மேலே போகாது இருந்தால் பெட்டர். இது எல்லாமே வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கான சஜஷன்ஸ். அது வந்துட்டு இந்த கோல்டன் ரேஷியோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே வந்துட்டு இது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ எப்போவுமே ஒரு 10 பேர் வந்து 100ல் 10 பேர் தனியாக இருப்பாங்க, அவங்கள விட்டுடலாம். பட் 90% பீப்புள்ஸை நம்மளால் கேட்ச் பண்ண முடிஞ்சுன்னா இந்த ரேஷியோவுக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அதுதான் வந்து இது. பட் நீங்கள் யூனிக்கோவாக நிற்கணும்னா இங்கே உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் பூந்து விளையாடலாம். இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கூட இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும். ஸோ யூனிக்னஸ் எப்போவுமே தனியாக இருக்கட்டும். ஆனால் அதுக்கு தனியான போல்ட்னஸ் வேணும். அது தனியாக நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ரிஸ்க்குக்கு ஒர்த்தும் கிடைக்கிறக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ 6:3:1 தான் ஒரு கோல்டன் ரேஷியோ. ஸோ இந்த பேட்டர்னில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னும் வெப்சைட் வந்து நல்லா ப்ளசண்ட்டாகவும் வைப்ரண்ட்டாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் ஒரு 3 டூல் சொல்ல போகிறேன். இதை வச்சுட்டும் நீங்கள் கலர்ஸ் மேனேஜ் பண்ணுறது இல்லை கலர்ஸ் க்ரியேட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ கிரேடிங் சம்மந்தமாக ஏதாச்சும் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, அடுத்த டிப் நம்பர் 5, இந்த கலர் காம்பினேஷன்ஸ். ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த செகண்டரி கலர், ப்ரைமரி கலர் இதெல்லாத்தையும் கலந்து தான் யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக. இந்த ஹியூ அண்ட் சேச்சுரேஷன்ஸ் இதெல்லாம் நிறைய ப்ளே பண்ணும். டின்ஸு, அதுக்கப்புறம் ஷேட்ஸு, இது எல்லாருமே இருக்கும். இது எல்லாம் இருக்கும்போது என்ன பிரச்சனை ஆகும்னா, சம்டைம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பிளாக்லேயே வந்து நான் எப்போவுமே வந்து 0:0:0 கம்ப்ளீட் பிளாக்கு போவேணான்னு சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஐ ஸ்ட்ரெயின் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஒயிட்டுமே வந்து ரொம்ப ஒயிட்டுக்கு போகாதீங்க, எஃப்எஃப்எஃப் போகாமல் கொஞ்சம் லைட்டாக கீழே இறக்குனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஓவர் பிரைட்னஸாக இருந்தாவோ ஓவர் டல்லாக இருந்தாவோ நம்ம ஐயை பாதிக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஐ ஸ்ட்ரெயின் ஆகாமல் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக அதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. AAA ஃபார்மேட்டு, கான்ட்ராஸ்ட் AAA அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். AA இருக்குது, அதுக்கப்புறம் 4As இருக்குது. இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டுக்கு ஒரு ரேஷியோ இருக்குது. அதுக்கான சின்ன பிளக்கின்னு இருக்குது. ஆல்ரெடி ஃபிக்மா பிளக்கின்ஸ் எபிசோடில் போட்டிருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ணாதீங்கன்னா பிரித்து பார்க்க முடியாது நம்ம கண்ணனால. இப்போது சிம்பிள் தான், பிளாக்கில் 2 கலர் சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு 0000ங்கிறது ஒரு கலர் கோடு, 3333ங்கிறது ஒரு, இந்த ரெண்டுமே பிளாக் தான். கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் செப்பரேட்டாக இருக்கும்போது உங்களால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கொஞ்சம் டீசெண்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரீடபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஐ ஸ்ட்ரெயின் இல்லாமல் இருந்துச்சுன்னா பெஸ்ட். அவ்வளோதான். இது நீங்களே ஒரு ஹியூமன் யூஸராக நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ இதையும் மைண்டில் வச்சுங்க. அடுத்தது இது என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான டாபிக். என்னென்னு கேட்டிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட். என்னுடைய ஃபஸ்ட்டு டிசைன் இந்த கம்பெனிக்கு செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ஒர்க் கொடுத்துருந்தாங்க. அப்போ என்ன பிரச்சனைனா எனக்கே டிசைன் பண்ண சொல்லிக்கிட்டாங்க. நான் என்ன அந்த இமேஜ் இங்கே ஆட் பண்ணுறேன், மேபி இருந்துச்சுன்னா எடுத்து ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக அப்போ நான் ஃபோட்டோஷாப்பில் தான் ஒர்க் பண்ணிருந்தேன். அப்போ வந்து நான் ஃபோட்டோஷாப்பில் தான் டிசைன் பண்ண ஒரு வெப்சைட்டு. எனக்கு ஒரு வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ண ஆசைப்பட்டனோ அப்படி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணேன். ஆனால் வந்து அப்போ எனக்கு கலர்ஸ் தெரியாது. எனக்கு இந்த கலர் தியரி இதெல்லாம் தெரியாததுனால நான் என்ன பண்ணேன்னா ப்ராப்பராக பிளாக் அண்ட் ஒயிட் போயிட்டேன். கம்ப்ளீட்டாக பிளாக் அண்ட் ஒயிட் போயிட்டேன். நான் இங்கே ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பட் அது எனக்கு அப்போ தெரியாது. இன்றைக்கி நான் சும்மா பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான கலர். நீங்கள் ஒரு ப்ரீமியமாக இருக்கணும், இல்லை ஒரு எலகண்ட்டான ஒரு தீம் பக்காவாக காட்டணும் அப்படின்னா பிளாக்கை வச்சு ஒயிட்டை அப்படியே மேலே தூவி விட்டிங்கன்னு வச்சுங்க, மாசாக இருக்கும். என்னுடைய ஃபஸ்ட் டிசைன் அந்தளவுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு தெரியல. நீங்கள் உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்தளவுக்கு இருக்குது, நல்லா இல்லை, உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்னு சும்மா சொல்லுங்கள், தெரிஞ்சு வச்சுப்போம். பட் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் தான் நான் இங்கே சொல்ல வந்து பவரான, பிளாக்குங்கிறது வந்து ரொம்ப பவரான கலர்ஸ், ஒயிட்டுங்கிறது வந்து பியூரிட்டி, இந்த மாதிரி மென்ஷன் பண்ணும். ஸோ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி சூப்பராக ஒன்று டிசைன் பண்ணிங்க அப்படின்னா மாசாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஆப்பிள் வெப்சைட், நம்ம அதை காப்பி அடிக்கணும்னு தேவையில்லை, நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணலாம். மைண்டில் வச்சுங்க. ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் உங்களால் முடியல அப்படிங்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இறங்கிடுங்க, தரமாக செஞ்சு கொடுத்துடலாம். இன்றைக்குமே நான் சம்டைம்ஸ் மேலே சும்மா விளையாண்டுருப்பேன் பிளாக் அண்ட் ஒயிட்டில். ஏன்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் எப்போவுமே ஒரு அட்ராக்ஷன் இருக்குன்னு வச்சுங்க. நிறைய பேருக்கு பிளாக் கலர் பிடிக்கும். ஸோ பிளாக் இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒயிட் இருந்துச்சுன்னா கான்ட்ராஸ்ட் பர்ஃபெக்ட் மேட்ச். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அடுத்தது கெட் இன்ஸ்பிரேஷனல் ஃப்ரம் நேச்சர். இது சொல்லவே தேவையில்லை, பட் எல்லாத்துக்குமே தெரியும் நேச்சருங்கிறது வந்து மாசான பிளேஸ்.
எங்கே வேணாலும் இப்போது ஒன்றும் இல்லை, நீங்கள் டைரெக்டாக அப்படியே வெளியே போனீங்க அப்படின்னா ஸ்கையை பார்த்தீங்கன்னா முடிஞ்சு உங்களுக்கு ஒரு நல்ல கலர் காம்பினேஷன்ஸ் கிடைக்கும். ஒயிட் அண்ட் ப்ளூ சூப்பரான காம்பினேஷன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான காம்பினேஷன்ஸ் இருக்குது. நார்தன் லைட்ஸ் இருக்குது, க்ரீன் வித் ப்ளூ நல்ல காம்பினேஷன். ஸோ இந்த மாதிரி நேச்சரை நல்லா கூர்ந்து கவனிங்க. எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் நேச்சர்லேருந்து கலர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு. இந்த அனிமல்ஸ் எல்லாம் நோட் பண்ணிங்கன்னா ரெட் வித் பிளாக்குங்கிறது ரொம்ப பவராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்ஸான கலர்ஸ் நீங்கள் எடுக்க முடியும் நேச்சர்லேருந்து. ஸோ நேச்சரை கொஞ்சம் அப்பப்போ கவனிச்சிங்கன்னா கலர் கான்ட்ராஸ்ட்லாம் பக்காவாக வச்சுருப்பாங்க அவங்கள்ட்ட நம்ம திருடிக்கலாம். இந்த கான்செப்டும் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு நேச்சர் ரொம்ப பிடிக்கும். அதுலேருந்து அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் கிடைக்கும்னா நீங்கள் இனிமேல் அப்சர்வ் பண்ணுவீங்களா, செக் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது லாஸ்ட் டிப்பு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட் ஒன் என்னென்னு கேட்டிங்கன்னா கலர்ஸ் அபவுட் ஜெண்டர். இப்போது மேலுக்கும் ஃபீமேலுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணுறீங்கன்னா காமன் ஆடியன்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் செப்பரேட்டாக மேலுக்கு மட்டும் தனியாக ஒன்று ரெடி பண்ணுறேன், ஃபீமேலுக்கு மட்டும் ரெடி பண்ணுறேன்னா நீங்கள் கண்டிப்பாக கலரில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அந்த மேலுக்கு பிடிச்ச கலர், ஃபீமேலுக்கு பிடிச்ச கலர் இதெல்லாம் சின்னதாக டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 1000 பேர்த்து வச்சு டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஓரளவுக்கு சப்போர்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் அந்த இமேஜ் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபீமேலுக்கு கிரே கலர் சுத்தமாக பிடிக்காதுங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன் இல்லைன்னா ஒரு டெஸ்ட்டில் வந்து ரிசல்ட்னு வச்சுக்கலாமே. 90% எப்போவுமே வந்து இந்த தனியாக இருப்பாங்கள்ல அவங்கள விட்டுருவோம். அந்த 100ல் 90% கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும்னு சொல்லுவேன். அந்த 90 பேருக்கு கிரே கலர் பிடிக்காமல் இருக்கும். ஸோ இந்த கிரேவை எங்கே யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது ஐடியா இருக்கும்ல. ஸோ இதுதான் வந்து மெயின் கான்செப்ட். மேலுக்கும் ஃபீமேலுக்கும் என்ன பிடிக்கும் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க. அவ்வளோதான். ஸோ ஓகே, எண்ட் ஆஃப் த வீடியோ பண்ணிட்டோம். உங்களுக்கு தேவையான 3 டூல் நேம் சொல்கிறேன். நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் colors.co, markup plus அண்ட் பிளாட்டன். மேபி இந்த 3ஓட நேம் அண்ட் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் இந்த 3மே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதான்னு பாருங்கள். இதெல்லாம் அந்த கலர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது நல்ல டூல்ஸ். பட் நான் அந்தளவுக்கு பெருசாக யூஸ் பண்ணது இல்லை. பட் நான் படித்த வரைக்கும் இந்த 3 டூல்ஸ் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதனால் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இல்லைனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். See you soon next video. Bye bye, take care. அண்ட் அடுத்தது வேறு ஏதாச்சும் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக வேணும்னாலும் கீழே மென்ஷன் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. பண்ணியிருக்கேன். பாய்.